கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 9:9 வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆம், சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறவர் நம் தேவன். நம்மை விடுவிக்கிற கர்த்தர் அவரே. நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவோம். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று என்றும் சொல்லுவோம். அவரே நம் தஞ்சம், நம் துருகம், நம் கோட்டை, நம் அடைக்கலம் என்பதை நினைத்து ஆண்டவருக்காக வாழ்வோம். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. உடைய பலத்தால் இடைகட்டும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. எங்களுக்கு வேண்டிய கிருபையை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. நாங்கள் நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே எங்கள் தஞ்சமாக இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. அப்பா, யார் என்ன சொன்னாலும் கிறிஸ்துவின் அன்பு எங்களில் இருக்குமானால் நாங்கள் அப்பா ஜெயமான வாழ்க்கை வாழ்வோம் என்பதை மறந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகமாய் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறவையா. உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க, உண்மை மனதோடு உம்மை தேட எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்துவீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சுகவீனமாக இருப்பவர்களை கர்த்தர் தொடும்படியாய் கெஞ்சுகிறோம். பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. கிளையாத்தின் பிசின் தைலமாய் எங்கள் ரணவைத்தியராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நீரே பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.